கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கட்டத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். முதல்ல கட்சியிலேருந்து விலகி சென்று ஒரு தனி அமைப்பை தொடங்கின ஒரு நம்ம சென்னை ஆவடி அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயா மதிப்புக்குரிய அதிகமானவர்கள். அவர் தொடங்கி நேற்றைக்கு வெளியேறி இருக்கிற நம்முடைய அன்பு உறவோர் முத்துப்பாண்டி ஐயா, கலைஞர் ஐயா வரைக்கும் எத்தனையோ பேர், கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, நம்ம காளியம்மாக்கா, இப்படி எத்தனையோ பேர், நம்ம ஏன் எல்லாத்த விட நான் ரொம்ப மதித்த நம்ம ஒரத்தநாடு திலீபன், எத்தனையோ பேர். ஆனால் அந்த மனிதன், ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ஒரு வரி வரும், துரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பான் தலைவன், துன்பங்கள் எத்தனையோ கடந்திருப்பான் தலைவன், பாரங்கள் எத்தனையோ சுமந்திருப்பான் தலைவன், உறவுகள் எத்தனையோ இழந்திருப்பான் தலைவன் அப்படின்னு அந்த வரி வரும். அதுபோல தான் சீமானம். எத்தனை துரோகங்கள், எத்தனை துன்பங்கள். அவரு சொல்கிறாரே, பகைவன் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் துரோகி அடையாளம் கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கடினமாக இருக்குது. நேற்றைய நண்பன் இன்றைய துரோகி, இன்றைய நண்பன் நாளைய துரோகி ஆயிடுவானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை அவருக்கு உருவாக்கிடுறாங்க. இந்த மாதிரி போகிறவங்க போகட்டும். ஆனாலும் கூட தம்பிகள் ஏராளமாக, தம்பி தங்கையர், ஒரு ஆள் போனால் இங்கே 10 ஆள் உள்ளே வந்துகிட்டு இருக்கு, வேலை செய்கிறாங்க, தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. நான்லாம் கூட மனம் விட்டு போய் தேர்தல் முடிஞ்சோன்னா ஒரு 10 நாள் சரியாக உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் கிடந்தேன். ஆனால் தம்பி தங்கையர் வேலை செய்கிறத பார்த்தா அவ்வளோ ஆர்வமாக வேலை செய்யலாம். அவங்க இப்படி நம்ம வாக்குகள் பாதி குறைஞ்சி போச்சே, இவிஎம் மிஷினை வச்சு நம்ம வாக்கையெல்லாம் திருடிட்டாங்கங்கிற கவலையே இம்மி அளவும் இல்லாமல் அவங்க சீமானுக்கு இணையாக ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் வெளியே போகிறவங்க போகட்டும். இருக்கிற தம்பி தங்கையர்கள் அருமையாக வேலை செய்கிறாங்க. தமிழ் தேசிய கொள்கையை நல்ல உள்வாங்க முயற்சி பண்ணுறாங்க. நிச்சயமாக செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கொள்கையும் வெற்றி பெறும். அதை மக்கள் ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய பிறவி கடமை. என் பெயர் சமர்பா குமரன் என்று அறியப்பட்டவன். நான் நாமக்கல் மாவட்டம் பகுதி குமாரபாளையம் தொகுதியை சேர்ந்தவன். இப்போ நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பயணிக்கிறீங்க, கலை இலக்கிய பண்பாடு பாசறைங்க. சில பொறுப்பாளர்கள் இப்போ முக்கிய பொறுப்பாளர்கள் கட்சியிலிருந்து விலகி போகிறாங்க. இதனால் கட்சிக்கு பின்னடைவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வலைதளங்களில் பதிவு வருது. இதை பற்றி உங்கள் கருத்து இது? ஏன்னா நீங்கள் நிறைய பழகிருப்பீங்க. ஆமாம். இது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் பொறுப்பு என்பது ஒரு 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 பெயருக்கே தவிர, அந்த பொறுப்பை கொடுத்த உடனே தான் ஒரு பெரிய மாநில நிர்வாகி, நான் ஒரு மாவட்ட நிர்வாகி, நான் ஒரு மண்டல நிர்வாகி, நான் ஒரு தொகுதி நிர்வாகி என்கிற நினைப்பு வந்துவிட்டாலே அது தவறு. சீமான் சொல்லும் போதே என்ன சொல்கிறாரு, இந்த பொறுப்பு என்பது பொறுப்பு உணர்ந்து கடமையாற்றுவது தான். ஆனால் அந்த பொறுப்பை உணராமல் ஏதோ தனக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்து விட்டதாக கருதிக்கிட்டு அவங்க வசதிக்கு அவர்கள் ஏந்துக்கு, அதாவது அவர்களுடைய வசதிக்கு, அவர்களுடைய தேவைக்கேற்ப அரசியல் செய்யும் பொழுது அது அவர்களுக்குத்தான் பின்னடைவே தவிர கட்சிக்கு ஒரு நாளும் அது பின்னடைவு ஆகாது. ஏனென்றால் எடுத்துக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் தன்னை தலைவன் என்று எங்குமே இதுவரை சொல்லி கொண்டதில்லை, அப்படி அவர் ஒத்துக்கொண்டதும் இல்லை. அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒரு தகைமையோடு பயணிக்கிறார். அதனால் அவர் இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்கினால் ஒழிய வேறு யார் இந்த கட்சியிலிருந்து வெளியே போனாலும் வந்தாலும் இதனால் கட்சிக்கோ இந்த கொள்கைக்கோ ஒரு நாளும் இம்மி அளவும் பின்னடைவாகாது. தமிழ் தேசியவாதிகள் நிறைய வெளியில போறாங்க. இவன் பேசிக்கிட்டு இருந்தவங்க நாம் தமிழருக்கு இப்போ நாம் தமிழருக்கு எதிர்ப்பா பேசல, ஆனாலும் சில இதை சொல்லி காட்டுறப்ப நிறைய சொல்றாங்க தமிழ் தேசியவாதிகளாம் வெளியில போறாங்க, இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன ஆகும், ஏற்கனவே பேசி அவங்க கீழே 8% 4% போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருதுங்க. தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்க யார் முதல்ல? இப்போ தமிழ் தேசியவாதிகள் வெளியே போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல தவறு. ஏன்னா இப்போ அண்மையில் ஏதோ கல்வித்துறை அல்லது அந்த பாடத்திட்ட பொறுப்பேற்றிருக்கிற லயோலா மணியனம்னு சொல்லுவாங்க, அவர் கூட பார்த்திங்கன்னா தமிழ் தேசியவாதி அவர் அப்படின்னு பல தம்பிங்க என்கிட்ட சொன்னாங்க. உண்மையான தமிழ் தேயருக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் வேறுபாடு இருக்குது. ஏன்னா வெறுமனே தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தை போல, இந்தியத்தை போல, தலித்தியத்தை போல, மார்க்சிய லெனினியத்தை போல ஒரு மார்க்சிய லெனினியத்தை நாம் குறை சொல்லலை அல்லது அதை நாம் குறைத்து மதிப்பிடலை. ஆனால் திராவிடத்தை போல, இந்தியத்தை போல, தலித்தியத்தை போல ஒரு பிழைப்பிய நோக்கம் கொண்டது அல்ல. ஆனால் இங்கே கட்சிக்குள்ளே வர்றவங்க எங்கேருந்து வர்றாங்க?
திராவிட அதான் வேற மாற்று கட்சியில இருந்தாலும் ஆமா. முரண்பாடு இருக்கு, இங்க சரியா இருக்குன்னு தானே வந்திருக்காங்க. வர்றாங்க. ஆனா உண்மையான தமிழ் தேசியம் என்பதை வாயளவில் ஏற்றுக்கொண்டு வந்தவர்களாக இருக்கிறாங்களே தவிர, உளத்தளவுல, மனத்தளவுல, உள்ளத்தளவுல, கொள்கை அளவுல, அறிவளவுல, தத்துவ சித்தாந்த மெய்யியல் அளவுல அதை ஏத்துக்கிட்டு வந்திருக்காங்களா எல்லாம் அப்படின்னா இல்ல. தமிழ் தேசியம் என்பதை ஏதோ திராவிட கட்சிகளை போற ஒரு கொள்கை, திராவிட கொள்கை போன்ற ஒரு போலியான மாயமான கொள்கை, இந்திய தேசியம் போல ஒரு மாயமான அல்லது ஆதிக்க வெறி கொண்ட அல்லது ஒரு தன்னல போக்கு கொண்ட ஒரு கொள்கை அப்படின்னு கருதிக்கிட்டு வராங்க. ஆனால் தமிழ் தேய அரசியல் என்பதோ, தமிழிய அரசியல் என்பதோ, கோட்பாடு என்பதோ, தமிழ் தேய கொள்கை என்பதோ அப்படி அவர்கள் நினைப்பதைப் போல தன்னல நோக்கத்தோடோ அல்லது ஆதிக்க வெறியோடோ உருவான அல்லது உருவாகிய ஒரு கொள்கையோ, கோட்பாடோ, சித்தாந்தமோ, தத்துவமோ, மெய்யியலோ அல்ல. இல்லைங்கய்யா, ஒரு 10 வருஷம் வந்து பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போனவன வெளியில போனவன சொல்றது என்னன்னா தனி விமர்சனம் பண்றாங்க. தமிழ் தேசியம்ன்றத வந்து வேற நோக்கில கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தானே வைக்கிறாங்க விமர்சனம். அது என்ன நோக்கில் ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்றாங்க, குறிப்பிட்டு பண்றாங்க அப்படின்றப்ப இதை எதை நோக்கி அவங்க பேசுறாங்க? யாரையும் அவங்க அப்படி விமர்சனம் பண்ணலை. அப்படி போனவங்க யாருமே இதுவரைக்கும் சீமான நேரடியாக விமர்சனம் செய்துவிட்டு போகலை. நீங்கள் அதை கவனிக்கணும். இப்போ அண்மையில் போன ஒரு 2 நண்பர்கள் கூட அவங்க வந்து எங்களுக்கு சீமான் இப்படியெல்லாம் கட்சியில் பொறுப்பு கொடுத்தாரு, மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தாரு, எங்களுக்கு சீட்டு கொடுத்தாரு, எங்களை வந்து வேட்பாளராக அறிவித்தார், அந்த நன்றியெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம், அதற்கு நன்றி, நாங்கள் அண்ணனோட எப்பொழுதும் முரண்பட மாட்டோம் அல்லது அவரை நாங்கள் வந்து கடுமையாக விமர்சிக்க மாட்டோம், எங்களுக்கு சில பொறுப்பாளர்கள் அல்லது யார் மேலேயோ எங்களுக்கு விமர்சனம் இருக்குது, அதனால் வெளியே போகிறோன்னு தான் போகிறாங்களே தவிர இவர் தவறு, இவர் தமிழ் தேசிய வழியில் போகலை அப்படின்னு யாரும் சொல்லிட்டு போனதா எனக்கு தெரியலை. சிலர் வந்து குடியரசியலை எதிர்பார்க்குறாங்க. குடியரசியல் என்பது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஜாதி அரசியலை தான் குடிங்கிற பேர் வச்சுக்கிறாங்க. குடி குல அரசியல் என்பது அது அரசியலா செய்ய வேண்டியதில்லை. ஜாதி அரசியல் தான் இல்லைன்னு சொல்றாங்க. எங்க மாற்று கட்சியில இருக்கிறவங்களும் சமூக ஒற்றுமையோட தானே இருக்கிறோம், நாங்க கட்சியில ஜாதிங்கிறத நாங்க அறவே எதிர்க்கிறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அது சும்மா வாயில எதிர்த்து என்ன பண்றது? அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், அவங்க பாடல்கள் எல்லாம் கூட சொல்லுவாங்க, ஜாதியை ஒழித்த தலைவர் அம்பேத்கர், சாதியை ஒழித்த தலைவர் கடவுளை இல்லாமல் ஆக்கிய தலைவர் இவரெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அப்படி இல்லையே, அப்படி இல்லை. ஆமாம், அது இருக்கத்தான் செய்யுது. மூட நம்பிக்கைகளும். இன்னொன்று, நீங்கள் தமிழ் தேசியம், தமிழியம், தமிழ் அப்படிங்கிறதையும் நீங்கள் மற்ற தத்துவங்கள் சித்தாந்தங்களோடு ஒப்பிடும் பொழுது இறை என்பதை ஒரு கற்பனையான கருத்தாக வைப்பது மற்ற மொழியினுடைய தன்மை. ஆனால் தமிழோட தன்மை இறை என்பதை பகுத்தறிந்து உணர்ந்தது. அறிந்ததல்ல, அறிதல் வேறு, உணர்தல் வேறு. இறையை உணர்தல் அது தமிழ் மொழியில் உண்டு. அந்த வகையில் சாதியம் என்பது ஒரு ஒரு செயற்கையான கருத்தியம். ஆனால் குடி குலம் என்பது இயல்பாக உருவானது. அந்த ஜாதிங்கிற பேரில் இதை கட்டமைக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட ஒரு சில தமிழ் உறவோரே, தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவரே, ஜாதிங்கிற பேரில் இதை கட்டமைக்க முடியாது அப்படின்ட்டு குடி குலங்கிற பேரில் வராங்க. உலக தமிழர், தமிழ் குடிகள் ஒருங்கிணைப்பு, தமிழர் குடிகள் ஒருங்கிணைப்பு இப்படிலாம் பேசுகிறாங்க. தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடின்னு பேசுவாங்க. அப்புறம் காலப்போக்கில் அது ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க அப்படின்னு பேசுவாங்க. அதுவல்ல, ஜாதி குடி என்கிற வேடம் அணிந்து வந்து நம்ம ஏமாற்ற பார்க்குறது, பசு தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்களா, அது போல். அப்படி குடியரசியல் குல அரசியல் என்பது இங்கு தேவையற்றது. அது அரசியலாக தேவையற்றது. அடையாளமாக இருந்து விட்டு போகட்டும், அதை நம்ம மறுக்கலை. ஏன்னா குலதெய்வங்களும் தொழில்முறை குடிகளும் இங்கே வரலாற்றுக்கு தேவையாக இருக்குது, அடிப்படையாக இருக்குது, அடித்தளமாக இருக்குது. அதை நம்ம மறுக்கலை. அது அடையாளமாக இருக்கலாமே தவிர அரசியல் அன்றி அணுவம் அசையாது என்பதும் தமிழ் தேசியர் எம்மை போன்ற தமிழ் தேயருக்கு நன்கு தெரிந்தது தான். ஆனால் குடி குல அரசியலாக செய்ய வேண்டியதில்லை. தமிழ் தேய அரசியலோடு இருந்தாலே போதுமானது அது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குடிக்குள்ள அரசியல் வேணும், அதை தவிர்த்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க தொடக்கத்தில். அப்புறம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது அந்த குடி குலத்தையே ஜாதியாக மாற்றிக்குவாங்க. ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க, அது அப்படியே ஒரு லட்சக்கணக்கான ஆண்டாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அது அப்படி கிடையாது. தமிழ் இனம் வந்து எப்பொழுதும் ஜாதியை பெருசாக ஏற்றுக்கிட்டு கிடையாது. தமிழ் மொழிக்கும் தமிழ் நிலத்துக்கும் நல்ல தமிழருக்கும் ஜாதியோ சமயமோ மதமோ தேவையற்றது. இங்கே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தேசிய அரசியல் பேசுனவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அதிகமாக ஒரு 2 நாள் 3 நாள் மாநாடு ஒட்டுக்கா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு போட்டிங்கன்னா 5000 பேரை திரட்டினீங்கன்னா பெருசு. அது 3 நாள் சேர்ந்து, ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் 1500 பேர் வருவாங்க. முதல் நாள் வருவாங்க, அப்புறம் அடுத்த நாள் இந்த கூட்டம் போய் அடுத்த கூட்டம் வரும். ஒரு 400 அப்படி தான் இருக்கும். அப்படி தான் மொத்தமே 3-4 மாநாட்டுக்கும் 5000 பேரை தான் திரட்ட முடியும். ஆனால் அதே இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திருச்சியில் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கூட்டின கூட்டம் எப்படி கூடிச்சு, எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த அளவிற்கு பல லட்சக்கணக்கான மக்களிடம் தமிழ் தேசிய கொள்கையை கொண்டு போனவர் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தம்பி தங்கைகளாக
பழக்கங்களும் தான் என்பதை யாராலையும் மறுக்க முடியாது. திருமா அவர்கள் என்ன சொல்லுறாங்கன்னா, தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் வந்து விசிகாக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு. இதுவரையிலும் சீமான் வந்து திருமாவை திறனாய்வு அதாவது விமர்சனம் வைத்ததே கிடையாது. ஆனால் திருமா தங்கைகள் வச்சா கூட வேண்டான்னு சொல்லுவார். நேரடியாக சாட்டை திருமுறைகள்லாம் ஒரு முறை நேரடியாகவே சொன்னார். ஆமாம். ஆனால் திருமா வந்து அது அப்படி பண்ணுறதில்ல. அவங்களுடைய கீழே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் கூட ஒரு 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 நாகரிகம் இல்லாமல் ஒரு பண்பாடற்ற முறையில் அசிங்கமாக அருவருப்பாக செந்தமிழன் சீமான் அவர்களை கடுமையாக கொச்சைப்படுத்திய போதெல்லாம் அவதூறு கிளப்பிய போதெல்லாம் பார்த்து சிரித்து கைகொட்டி சிரிச்சுட்டு இருந்தார். அதனால் அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சீமானே சொல்கிறது தான். ஒரே வரியில் சொல்லணும்னா என்ஜிஓன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனம்னு சொல்லிக்குவாங்க. அந்த வகையில் கட்டமைத்து வளர்க்கப்பட்டவர் தான் திருமா. அதனால் அதுக்கு மேலே இவ்வளோதான். ஒரு என்ஜிஓவுக்கும் உண்மையான அரசியல்வாதியாக வளர்ந்து வர்றவங்களுக்கு வேறுபாடு இருக்குது. சீமான் உண்மையான அரசியலாக வளர்ந்து வந்தவர், திருமா என்ஜிஓக்களால் வளர்க்கப்பட்டவர். அவ்வளோதான். அதுக்கு மேலே நாம் அதை விமர்சனத்துக்குள்ளாகிட்டு அது நம்மளுக்குள்ளேயே அண்ணந்தம்பிங்களுக்குள்ளேயே அப்படி பார்க்க வேண்டியதில்லை. கள்ளக்குறிச்சி மித்த இடங்களிலும் வீடுகள் இடிக்கப்படுது. தாவேக்காவினுடைய நிறுவன தலைவர் இன்றைய முதல்வர் சொல்லிட்டார். விஜய் என்ன சொல்லியிருக்காரு? திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி. ஆமாம், திமுகவுக்கும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் முதல்வர் அமைச்சருக்கு தான் போட்டி. என்ன போட்டி? யார் அதிகமாக இந்த நாட்டில் இந்த மண்ணில் தமிழர்களை தமிழ் மக்களை அருவருப்புக்குள்ளாக்குவது, அசிங்கத்துக்குள்ளாக்குவது, அழிப்பது, இந்த மண்ணிலிருந்து அவர்களை விரட்ட முயற்சிப்பது, தமிழரை தமிழ் நிலத்தில் தமிழ் மொழியை அழிப்பது என்பதில் திமுகவுக்கும் இவருக்கு தான் போட்டி. இவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சென்னை பகுதிகளில் எவ்வளவு பேரை நகரப்பகுதிகளிலிருந்து விரட்டி விட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சுனாமியின் பொழுது உருவாக்கப்பட்டது தான் கண்ணகி நகர். அந்த கண்ணகி நகரில் அந்த கண்ணகி நகர் மக்கள் நடு மையப்பகுதியில் சென்னையில் இருந்தவங்க, அவங்களை கொண்டு போய் கண்ணகி நகர்னு ஓரமாக கொண்டு போய் விட்டாங்க. அங்கே இருந்து அந்த பகுதியினுடைய தன்மையை காப்பாற்றி அந்த பூர்வீக அந்த தமிழ் மரபணுவை மீட்டெடுக்கிறதுக்காக கண்ணகி நகர் கபடி குழுன்னு ஒன்று தொடங்கி மிகப்பெரிய வீரியமாக வளர்ந்து வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. ஏன்? வேறு எங்கேயுமே நடக்கலையா? நான் அதுக்காக பாலியலை நியாயப்படுத்தலை. பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருந்தால் அது கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அந்த பயிற்சியாளர், அது வேறு. ஆனால் கண்ணகி நகர் போன்ற ஏரியாக்களில் நடக்கிற அந்த குழுவில் நடக்கிற அசிங்கங்களை கொண்டாடுறவங்க ஏன் இந்த மத்திய அமைச்சர் ஒரு தடவை அந்த ஒலிம்பிக்கு போன ஒரு அம்மா கூட இது பண்ணிட்டு வந்ததுங்களா, அந்த முதல் நாள் தேர்வாகி 2வது நாள் ரத்து செய்யப்பட்டதை வெற்றி அறிவிக்கப்பட்டு இதையெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அப்போ என்னன்னா, இந்த மண்ணின் பூர்வ குடிகள், இந்த மண்ணின் தொல் குடிகள் மேலெழுந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த கண்ணகி நகர் கபடி குழுவே ஒரு நல்ல சான்று. அப்போ தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய திறமையை காட்டி தங்கள் மொழியால், தங்கள் பண்பாட்டால், தங்கள் மரபால், தங்கள் பழக்க வழக்கங்களால் மேலெழுந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டவர் தான் விஜய். விஜய் ஒன்றும் எல்லாரும் நம்புற மாதிரி நான் நம்பலை. மக்கள் வாக்களித்தெல்லாம் அவர் வரவில்லை. இது ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் என்கிற புத்தகத்தை படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற G8 நாடுகள், அவர்கள் இது போன்ற நாடுகளில், இது போன்ற மாநிலங்களில், மொழிவழி இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்கள ஆட்சிக்கு கொண்டாடுறது அவங்களுடைய பழக்கம். இது கிட்டத்தட்ட இப்பவும் நேற்று நடக்கலை, இது ஒரு 200-300 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இது நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான கோபி வட்டத்துக்குள்ளே நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் ஆனால் அப்படியே சுற்றி காட்டுங்க, இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நிலை நீடிக்குமா? எப்படியும் அந்த திராவிட ஆட்சியிலையும் தப்பி தவறி எப்படி நீடிச்சிருச்சு இந்த பசுமை காப்பாற்றப்படணும். இங்கே பரந்தூரில் கொண்டாடுற மாதிரி, இன்னும் பல்வேறு இடங்களில் கொண்டாடுற மாதிரி, நம்ம டெல்டா பகுதியில் கொண்டாடுற மாதிரி இந்த மீத்தேன் எடுக்கிறேன், தீத்தேன் எடுக்கிறேன்ட்டு அப்படிலாம் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் இந்த மண் பசுமையாக பாதுகாக்கப்படுதுன்னா அதுக்கு தமிழ் மரபு காரணம், தமிழ் பண்பாடு காரணம். அதை அழித்தொழிப்பது போன்ற வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 60 நாள் அல்ல, 60 ஆண்டுகள் ஆனாலும் இந்த நேரடியாக சொல்லணும்னா G8 நாடுகளுடைய அடிமைகளால் ஒரு சிறு மாற்றத்தையும் கொண்டு வந்துட முடியாது. திமுகவிலிருந்து, திராவிட அரசியலிலிருந்து இம்மி அளவும் மாறுபட்டவர்கள் அல்ல இன்றைய ஆட்சியாளர். காலத்தில் அவர் சில மாறுதல்கள் கொண்டு வரலாம்ல தமிழ்நாட்டில்? முடியாது. மக்களுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. பெண்கள் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. சுயமாக சிந்திக்கிறவனால மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்றைய ஆட்சியாளர்களோ அல்லது அமைச்சர்களோ முதலமைச்சரோ சுயமாக சிந்திப்பவர் கிடையாது. இதை நம்ம வந்து எங்கே வேணால் அவருக்கு முன்னாடி உட்காந்து கூட சொல்ல தயாராகும். சுயமாக சிந்திக்கிறவங்க கிடையாது. சுயமாக சிந்தித்தால் இவ்வளோ ஒரு அசிங்கமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. காலையில் மாரத்தான் தொடங்கி வைக்கிறார், பார்த்தீங்களா? அந்த செய்தியை தொடங்கி வைக்கிறாரு. அன்றைக்கே 46 வகை புது மது வகைகளை அரசு டாஸ்மாகில் அறிமுகப்படுத்துகிறாங்க. காலையில் மாரத்தான் எதுக்கு? போதையை ஒழிப்பதற்காக, போதை பழக்கத்தை ஒழிப்பதற்காக மாரத்தான் தொடங்கி வைக்கிறாரு. அதே நாளில் அதே முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற டாஸ்மாக் கடையில் 46 வகையான புதிய சரக்குகள் நம்முடைய குடிமகன்களுக்காக அறிமுகப்படுத்துது. இதை போய் என்னன்னு எப்படி சொல்கிறது? இது நீங்களே யோசிச்சிங்க.
இல்லைங்க அவரு ஏதாவது நல்லது செய்வாரு அப்படின்றதுக்காக தானே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்லை, மக்களோட சேர்ந்து இவிஎம்மும் சேர்ந்து சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கு. இது இல்ல பெரும்பாலும் என்ன மக்கள் நினைக்கிறது என்ன இருக்கு? மக்கள்லாம் சேர்ந்து தானே ஓட்டு அது போட்டாங்க மக்களே அவருக்கு. அப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்காங்க. ஆ. அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அவரு. அப்படிலாம் கிடையாது. ஆ. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. 35 விழுக்காடு ஓட்டுன்னு சொல்றீங்களே, ம். 20% ஒரு 18லேருந்து 20% உண்மையிலேயே மக்கள் போட்டது தான். அதை போன்றவர்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். ஆனால் மீதி 15 விழுக்காடு ஓட்டு என்பது நாம் தமிழருடைய வாக்கு மற்றும் அதிமுக, திமுக மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை களவாடி இவிஎம் எந்திரத்தின் மூலம் களவாடி தான் வெற்றி பெற்றாங்களே தவிர, இது உண்மையிலேயே தமிழ் மக்கள் ஒன்றும் அவ்வளவு அறிவியலிகளோ அறியாமையில் மூழ்கி கிடப்பவர்களோ அரசியல் தெளிவற்றவர்களோ கிடையாது. அவர்கள் இங்கே ஒரு மாயை கட்டமைத்திருக்காங்க. அது இப்பவும் நேற்று கட்டமைக்கப்பட்டதில்லை. ஒரு 150-200 ஆண்டு காலமாக திரைத்துறை என்று இங்கு ஒன்று தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே அவர்கள் திட்டமிட்டு அங்கிருந்து தான் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை உருவாக்க வேண்டும் திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய வளர்ச்சி தானே தவிர இது ஒன்றும் திடீர்னு முளைச்சதல்ல. அதனால ஒரு தெருவுக்குள்ளே அரசியல் பண்றதுக்கே தகுதி இல்லாதவர் தான் இன்றைய முதல்வர். ஒரு தெருவுக்கான அரசியல் பண்றதுக்கே தகுதி இல்லாத ஆள். ஒரு வீட்டுக்கான அரசியலே பண்ண முடியாதுங்க அந்த ஆளால. சும்மா நீங்க போயிட்டீங்க. ஒரு வீட்டுக்கான அரசியல் என்பது என்ன? இன்றைக்கு இருக்கிற இணையதள, கைபேசி, கணினி, இந்த தொழில்நுட்பங்கள்ல ஒரு வீட்டுக்குள்ளேயே கணவன் வேறு, மனைவி வேறு, பிள்ளை வேறு, பையன் வேறு, பேரன் வேறு, பேத்தி வேறுன்னு ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்படி பிரிஞ்சு கிடக்குது. அதை ஒழுங்கா கட்டமைச்சே உங்களால காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தினும் அப்படியே தடுமாறிட்டு நிற்கிறான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற. இவர் அதுக்கெல்லாம் தலைமை. ஐயா அவரு பேசி வந்து தானங்க ஐயா போயிருக்காரு. நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு தானே சொல்லி உண்மைதான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைக்கப்பட்டு விட்டார். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நுழைக்கப்பட்டு விட்டார். அவர் வந்து 30 ஆண்டுகள் சினிமால இருக்கனால அவருக்கு வந்து எல்லாரும் தெரிஞ்சது. ஐயா 16 ஆண்டுகளில் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய உதிரத்தை கொட்டி, வேர்வையை கொட்டி சிந்திய உழைப்பால், அவனுடைய பேச்சால், தமிழ் அறிவால், தமிழ் உணர்வால், வரலாற்று தெளிவால் மக்களிடம் சென்று சேர்ந்தவன் செந்தமிழன் சீமான். ஆனால் திட்டமிட்டு, இதுக்கு ஒரு சான்று, அந்த ஒரு சேனல் ஒன்று தமிழ்நாடு முழுக்க தேர்தலுக்கு முன்னாடி எடுத்தாங்கல்ல, ஒரு 4 பேத்த நிற்க வச்சு பேசினாங்க. அதிமுக, திமுக, நாம் தமிழர், இவங்க. ஆனால் எங்காவது ஒரே ஒரு ஊரில் தவிர எங்காவது அதுக்கு ஆள் இருந்ததா? எங்காவது ஆள் இருந்தது? அப்போ ஆளே வரல. எதுக்கு நீ அந்த படத்தை போட்டு நிற்க வைக்கிற? அப்போ என்னன்னா, திட்டமிட்டு வளர்க்கப்பட்டவருங்க விஜய். எப்படி என்ஜிஓக்களால் திட்டமிட்டு தொல்குடிகளுக்கான தலைவர் அவர்தான் என்று வளர்க்கப்பட்டாரோ, அந்த தொல்குடியினுடைய அறிவை, அந்த தொல்குடியினுடைய அரசியலை, அந்த தொல்குடியினுடைய மரபை, பண்பாட்டை, பழக்க வழக்குகளை சீரழித்து சிதைத்து சின்னாபின்னமாக்கிட எப்படி என்ஜிஓக்களால் வளர்க்கப்பட்டாரோ, அப்படி தமிழ் தேசிய அரசியலை, செந்தமிழன் சீமானை பின்னடைய வைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவர் தான் இந்த நம்முடைய இன்றைய முதல்வர். திராவிட அரசியல்ல இருந்து நம்ம என்ன வேறுபட நினைச்சோம்னா, கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் ஏதாவது ஒரு குறைஞ்சிருக்குங்க இல்லையா? என்ன குறைஞ்சிருக்கு? மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்ல. என் பிள்ளை விஜய், என் தம்பி விஜய், என் மவன் விஜய்னு சொல்லுங்க. ஏய் சொல்லிருக்காருல்ல, அப்படி இருக்கப்ப எப்படிங்க நீங்க திராவிடத்தோட வந்து இவங்களை சேர்க்கக்கூடாதுங்க? அதான் ஒரு தம்பி அழகா சொல்லியிருந்தாப்புல, ஒரு வார்டு கவுன்சில் மாதிரி பேசிட்டு இருக்கிறானே, நீ இந்த நாட்டு முதலமைச்சர் பார்த்து பேசுன. ஒரு வார்டு கவுன்சிலர் தான் வந்து என்ன சொல்லுவாரு, தம்பி விஏஓ, ஆர்ஐஏ, ஏதாவது பட்டாவுக்கோ இல்லை வேறு வீட்டு ரசீதுக்கோ இல்லை வேறு எலக்ட்ரிக் இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது கேட்டால் என் பேர சொல்லு அப்படின்னு யார் சொல்லுவாங்க? வார்டு கவுன்சிலர் சொல்லுவார், இல்லை ஒன்றிய கவுன்சிலர் சொல்லுவார், இல்லை ஒன்றிய கவுன்சிலராக வார்டு கவுன்சிலராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க சொல்லுவாங்க. இவர் முதல்வர் அமைச்சராக இருந்துக்கிட்டு லஞ்சம் கையூட்டு பெறுகிறவர்களை, ஊழல் வாங்குறவங்களை டிஸ்மிஸ் பண்ணுற, சஸ்பெண்ட் பண்ணுற, நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இவர் பேரை சொல்கிறதாமா அவங்க வாங்க மாட்டாங்களா? இது என்னங்க கதை? ஐயா, திராவிட அரசியல், திராவிட மாடலில் இருந்ததை விட பன்மடங்கு கட்ட பஞ்சாயத்து, மாமூல் கேட்பது, எத்தனை அன்றாடம். நீங்கள் ஒரு நாளைக்கு நம்ம நாளிதழ்கள் இருக்குங்களா, அப்படியே ஊடகங்கள்லாம் அப்படியே ரொம்ப உத்தமம் யோக்கியம் அப்படியே இருக்கிறதான் போடுறாங்கன்னா நான் சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்கும், ஒரு புள்ளி இருக்கும். அந்த கோலத்தை சுத்துக்குள்ளே ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை நம்ம தேடி பிடிச்சி பார்க்கணும்னா, ஒரு நாள் கூட தாவேகா நிர்வாகி இந்த ஊரில் இப்படி பாலியல் சிக்கலில் ஈடுபட்டார், தாவேகா நிர்வாகி இந்த ஊரில் இப்படி போய் ஒரு தொழிற்சாலையில் அல்லது ஒரு தொழில் செய்கிறவங்க கிட்ட போய் மாமூல் கேட்டார், தாவேகா நிர்வாகி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக விஜய் பாடலை பாட வச்சாரு அப்படின்னு செய்தி வராத பத்திரிகை நாள் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? என்னத்தை மாற்றத்தை கண்டுக்கிட்டீங்க? அவங்க கூட இந்த அளவுக்கு இவ்வளவு கேவலமாக போகல. திராவிட மாடல் கூட இவ்வளவு கேவலமாக போகல. இது நம்ம ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, தற்குறி, தருதலை, உதிரி, ஊதாரி, கரிசடை என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனாலும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம நினச்சா கூட, ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க சொல்கிறது சரிதான் போல இருக்கு. அப்படிதான் நீங்க சொல்றது வந்து அடிமட்டத்துல இருக்கவங்க, அவங்களுக்கு புதுசு, அது தெரியாது இல்ல, அதனால வந்து செஞ்சிருக்கலாம். மேல்மட்டத்துல அந்த மாதிரி நடக்கல. சில தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா,
நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் நினைக்கிறேன் ஒரு தம்பி போய் அந்த கட்சியினுடைய நிர்வாகி புது நிர்வாகி காரோட போயிட்டு இருப்பாரு. இன்னொரு தம்பி பூந்துக்கிட்டு எனக்கு பதில் சொல்லு, என்னை ஏன் மதிக்க மாட்டேங்கிற, நான் வந்து ரசிகர் மன்ற காலத்திலேருந்து மாவட்ட செயலாளர் வந்து எத்தனை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், எதை பண்ணியிருக்கேன், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற காணொலியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் ஒரு இடத்துல எங்கேயோ வட மாவட்டத்தில் தான் ஒரு ஊருக்குள்ளே போய் ஏதோ கத்தியை தூக்கிட்டு போனாங்க. அது யாரோ தாவாக்கான்னு நினைக்கிறேன், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காரங்களோ யாரோ அங்கே பிரச்சனையாகி ஏன்டா கத்தியை தூக்கிட்டு வெட்ட வருவியா நீ ஊருக்குள்ளேன்னு அவனை அடித்து துரத்துனாங்க தாவைக்காரங்களை. பார்த்துட்டு நான் ஒன்றும் கதையெல்லாம் சொல்ல, அது போல் நிறைய நடக்குது. அதில் குறிப்பாக ஒரு சம்பவம் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஞானசௌந்தரின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க ஒரு வழக்கறிஞரும் கூட. அவங்கள ஏதோ ஒரு சிக்கலில் அவங்க ஏதோ கட்சி பொறுப்பாளர்கள் மேலே புகார் கொடுத்தாங்க, அல்லது அவர்களை பற்றி ஒரு காணொலியை வைரலாக்கிக்கிட்டாங்க, அதாவது பரவலாக்கிக்கிட்டாங்கிறதுக்கோசரம் அவங்கள கட்சியிலேருந்து நீக்குறாங்க. அவங்க இப்போ வந்து என்னை கட்சியிலிருந்து நீக்கணும், ஏன்னா அவங்க வழக்கறிஞர். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்கறிஞர், அதனால் என்ன பண்ணுறாங்க, என்னை கட்சியிலேருந்து உங்களால் நீக்க முடியாது, கட்சியிலேருந்து நீக்கணும் தப்பு, நான் வந்து அது வழக்கு மன்றத்துக்கு போக போகிறேன்ல நீ சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஆட்சியாளருடைய முதல்வருடைய அரசியல் நடவடிக்கையாக இருக்குதே தவிர இது முதல்வர் நேரடி கண்காணிப்புல இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐயா. அவங்களுக்கு கீழே வந்து இப்போ இருக்கிறாங்களா முக்கியமான ஆளுங்க ஐயா, இப்போ இதே தானே எங்களுக்கும் பொருந்தும், இதே தானே இன்னைக்கு கட்சியிலேருந்து போன ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் பொருந்தும். இது நேரடியாக செந்தமிழன் சீமானுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்காதுங்கயா நம்ம சொல்ல முடியுமாங்க? அது எப்படிங்க சாத்தியமாகும்? செந்தமிழன் சீமானுக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் வெளியேறது நடந்திருக்காது. எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது அவர் அதை மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருப்பார். ஏன்னா எங்களுக்கு வந்த செய்தி இவர்கிட்ட நம்ம ஐயா ஏகலைவன் தமிழ் ஐயா கிட்ட இவங்க 2 பேர்த்த பற்றி கேட்குறாரு, செந்தமிழன் சீமான் கேட்குறாரு. இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளாக என் தொடர்புக்கு வரதில்லை ஐயா, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஏகலைவன் ஐயா கிட்ட செந்தமிழன் சீமான் சொன்னதாக பரவலாக செய்தி இருக்குது. அப்படி சீமானுக்கு தெரியாமல் இவர்கள் எப்படி வெளியேற வாய்ப்பு இல்லையோ, அதுபோல் இவருக்கு தெரியாமல் இது நடக்கலாம் வாய்ப்பு இல்லைங்க. அதுவும் இந்த பக்கம் ஏதாவது மேற்கு மாவட்டம், தென் மாவட்டம், மத்திய மாவட்டம்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. அது விழுப்புரம் வட மாவட்டம், அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க, அதுவும் அவங்க ஒரு வழக்குரைஞர், அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அதெல்லாம் தெரியுங்கய்யா. ஒன்று இன்னொன்று, இது தெரியாமல் இருக்கும்னா முதல்ல அதுவே தப்பு இல்லையா? இதை அவர் தெரிஞ்சுக்காமல் இருக்கார் அப்படின்னா அதுவே அவருடைய அரசியல் அறியாமல் தானே. சாதாரணமாக இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண கீழே இருக்கிற ஒரு உழைப்பாளி, ஒரு ஏழை எளிய தொழிலாளி வீட்டு பிள்ளை, ஒரு நடுத்தர வர்க்க வீட்டு பிள்ளைனா கூட நீங்கள் சொல்கிறத ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஒரு வழக்குரைஞராக இருக்கிறவங்க, கட்சியில் நன்கு அறியப்பட்டவங்களாக இருக்காங்க. அப்படி இருக்க முடியாதுன்னு நம்ம ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை இதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் அந்த கட்சிக்காரங்க. இதை நம்முடைய முதல்வருக்கு கடத்தி அந்த ஞானசௌந்தரி அம்மாவுக்கு ஒரு நியாயம் வழங்குறதுக்கு முதல்வர் நடவடிக்கை எடுத்தால் கூட நல்லது தானே. நமக்கு என்னங்க, நம்ம என்ன அவரை வந்து எதிர்த்து பேசி ஆகணும், இல்லை அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்லாம் நம்ம சொல்லலை. ஒரு வேளை தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொண்டு அது மேலே சரியான நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். பழங்காலத்திலிருந்தே ஒரு பழக்கம் என்னென்னா, ஆட்டு மந்தை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆடு, ஒரு செம்மறி ஆடு என்ன பண்ணுமா, ஒரு குச்சியை நீட்டி விட்டால் முன்னாடி போகிற ஆடு தாவி போகுமா. இப்படி குச்சி கொண்டு போய் கொடுக்கட்டோம்னா அது தாவி போகுமா. ஒரு 2 ஆடு தாண்டின பிறகு அதை எடுத்துக்கிட்டால் கூட எல்லா ஆடும் அந்த இடத்துக்கு போனோன்னே தாவி போகும்னு சொல்லுவாங்க. அதே போல் யானைக்கு அந்த சங்கிலி போடுறதை பற்றி சொல்லுவாங்க. குட்டியிலேருந்தே போட்டு பழக்கப்படுத்திட்டா அப்புறம் சங்கிலியை எடுத்துருவாங்களாம், கட்டவே மாட்டாங்களாம், சும்மா அப்படி கீழே போட்டு வச்சுருப்பாங்களாம், அதை இழுத்துக்கிட்டு போகாதான், ஏன்னா அது பழக்கப்பட்டுருச்சு. அதுபோல் நாம் வந்து ஆடு மாடோ இல்லை விலங்கோ கிடையாது, நாம் கொஞ்சம் ஆறறிவு படைத்த மனிதர்கள். அதனால் நாம் இந்த மாதிரி ஒரு ரசிக மனப்பான்மை, அது யாருமே, சீமான் மேலே கூட நான் சொல்கிறேன், சீமான் மேலே கூட ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்காதீங்க. அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவருடைய பேச்சு, அவருடைய உரையில் இருக்கிற உண்மை, அந்த தெளிவு, அந்த அறிவு, அந்த உணர்வு, அதை வாங்கி கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய வரணும். எந்த காலத்திலும் நல்லது வந்து அவ்வளோ சீக்கிரம் வெற்றி பெற்றதில்லை. அதனால தான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் தான் மறுபடியும் வெல்லும்னு ஒரு சொல்லாடல் கூட இருக்குது. அதனால் உண்மை எப்பொழுதும் அழியாது. அது பொய்மை வந்து வெற்றி பெற்ற மாதிரி தெரியும், ஆனால் அது வெல்லாது. என்றைக்கு இருந்தாலும் உண்மைதான் மேலெழுந்து வரும். அந்த வகையில் உண்மையாக உங்களுக்காக, மக்களுக்காக, மண்ணுக்காக, அனைத்து உயிரினங்களுக்காக, ஐம்பூத இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக, மண்ணை, மலையை, நீரை, நிலத்தை, ஆடு மாடுகளை, உயிரினங்களை பாதுகாப்பதற்காக அரசியல் செய்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரே தலைமையாளன் செந்தமிழன் சீமான். அவரை ஆதரிக்க வேண்டியதும் அவர் பின்னால் நீங்கள் அணிவகுக்க வேண்டியதும் தமிழ்நாட்டு மக்களுடைய, உலக தமிழருடைய கடப்பாடு. அது உங்களுக்காக அல்ல, இந்த அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக.